தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் விரிவுரையாளர் கொலை வழக்கு மரண விசாரணை அறிக்கை தாமதம் என குற்றச்சாட்டு. 20ஆம் திகதி முதல் வானிலை மாற்றம், பொதுமக்களுக்கு அறிவிப்பு. தையீட்டு நிலத்திற்கு பேராசைப்படும் ஒற்றை மனிதன், காணி உரிமையாளர்களை அலைக்கழிக்கும் அதிகாரிகள். மகனை காப்பாற்ற முயன்ற தந்தை குளத்தில் நீரில் மூழ்கி பலி. கனடாவில் விபத்தில் இறந்த தமிழ் குடும்பத்திற்கு நீதி கோரி பெரும் ஆர்ப்பாட்டம். கனடாவில் நூதன முறையில் மேற்கொள்ளப்பட்ட திருட்டு சம்பவங்கள். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பின விரிவான செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் சித்த மருத்துவ பீடத்தின் மூத்த விரிவுரையாளர் தயாளினி திலீபன் கொலை வழக்கில் முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 18ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்ட அவரின் சடலம் தனம்கிழப்பு பகுதியில் உள்ள பற்றைக்காட்டில் இருந்து மீட்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் விரிவுரையாளரின் மகள் மற்றும் மருமகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குறித்த வழக்கு சமீபத்தில் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணையின் போது மரண விசாரணை அறிக்கை இன்னும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டது. சடலம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் நியாயாதிக்க எல்லைக்குள் மீட்கப்பட்டதால் அங்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. மேலும் முதன்மை சந்தேக நபரான மருமகன் சார்பில் ஆஜரான மூத்த சட்டத்திரணி தனது தரப்பினரை பற்றிய தவறான செய்திகள் ஊடகங்களில் வெளியாகியுள்ளதாகவும் ஊடகவியலாளர்கள் தொடர்பில் பதிவு மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த நீதிமன்றம் தவறான செய்தி வெளியானால் மன்றில் முறையிடுமாறு தெரிவித்தது. இவ்வழக்கு எதிர்வரும் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் இருவரும் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் நாளை மறுதினம் முதல் மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பிருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கண்டி, நுவரெலியா, மாத்தளை மற்றும் பதுளை மாவட்டங்களை தவிர நாட்டின் ஏனைய பகுதிகளில் இன்று அதிக வெப்பநிலை நிலவும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் சப்ரகமு மாகாணம், மேல் மாகாணம் மற்றும் தென் மாகாணம் ஆகிய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அதேபோல் நுவரெலியா மாவட்டத்திலும் மழை ஏற்படும் வாய்ப்புள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் வறட்சியான வானிலை நிலவக்கூடும். பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படும் வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கடல் பகுதிகளிலும் மாற்றம் காணப்படுகிறது. மன்னார் முதல் கொழும்பு, காலி வழியாக ஹம்பாந்தோட்டை வரையிலான கடற்பகுதிகளில் மழை பெய்யக்கூடும். மணிக்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் என்றும் இடியுடன் கூடிய மழை நேரங்களில் கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தையட்டி விகாரை காணி அளவீட்டு பணிகள் நேற்றைய தினம் நடைபெறவிருந்த நிலையில் திடீரென நிறுத்தப்பட்டுள்ளதுடன் மே மாதம் அளவீட்டு பணிகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தமையை அடுத்து அப்பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது. தையட்டி விகாரை அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்களில் 17 பேரின் காணிகளை நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை அளவீடு செய்வது எனவும் அதற்கு காணி உரிமையாளர்கள் சம்மதிக்க வேண்டும் என கடந்த 11ஆம் திகதி கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரர் மற்றும் மாவட்ட செயலர் பிரதீபன் ஆகியோர் காணி உரிமையாளர்களிடம் கோரியிருந்தனர். அதன் அடிப்படையில் நேற்று தினம் காணி அளவீட்டு பணிகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் தையட்டி விகாரை விகாராதிபதி ஜின்தோட்டை நந்தராம தேரர் விகாரை காணியினை சட்டவிரோதமாக அளவீடு செய்ய முயல்வதாக பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அதேவேளை நேற்று முன்தினம் இரவு 3 பேருந்துகளில் தென்னிலங்கையில் இருந்து விகாரை வழிபாட்டிற்கென பலர் வருகை தந்து விகாரியில் தங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் நேற்று தினம் காலை பலாலி போலீசார் விகாரை அமைந்துள்ள பகுதியில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை தமது காணிகளை அடையாளம் காட்ட என காணி உரிமையாளர்கள் விகாரை பகுதிக்கு நேற்று காலை வருகை தந்திருந்தனர். இருந்த போதிலும் காலை 9:30 மணி வரையில் காணி அளவீட்டு பணிகளுக்கு காணிகளை அடையாளம் காட்ட வருமாறு காணி உரிமையாளர்களுக்கு அழைப்பு விடுத்த கடற்றொழில் அமைச்சர், மாவட்ட செயலர், தெல்லிப்பளை பிரதேச செயலர் உள்ளிட்டவரும் அவ்விடத்திற்கு வருகை தராத நிலையில் காணி உரிமையாளர்கள் மத்தியில் அச்சநிலை உருவானது. அதன்பின் மாவட்ட செயலர்
செயலர் பிரதீபன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மக்களுடன் கலந்துரையாடியதுடன் காணி அளவீடு இடைநிறுத்தப்பட்டதாகவும் அதற்கான விளக்கத்தையும் மக்களுக்கு அளித்துள்ளார். தையட்டி விகாரை விகாராதிபதி ஜின்தோட்டை நந்தராம தேரரின் முறைப்பாட்டை அடுத்து காணி அளவீடு நிறுத்தப்பட்டதால் மக்கள் மத்தியில் பெரும் பதற்றம் நிலவியது. இதையடுத்து யாழ் மாவட்ட செயலருடன் காணி உரிமையாளர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தையட்டி நிலத்திற்கு பேராசைப்படுவது ஒற்றை மனிதனே, அவர் அதிகாரிகளையும் ஆட்டிப்படித்து வருகிறார் என இதன்போது காணி உரிமையாளர்கள் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்திருந்தனர். அனுராதபுரத்தில் மிகுந்தலை மருதன்குளம் குளத்தில் நீராட சென்ற இரு சிறுவர்களை காப்பாற்ற சென்ற தந்தையொருவர் நீரில் மூழ்கி நேற்று மதியம் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் மருதன்குளம் பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் தனது நண்பர் ஒருவருடன் குளத்திற்கு சென்றிருந்த போது அங்கு நீராடி கொண்டிருந்த தனது மகன் மற்றும் ஒரு சிறுவன் நீரில் மூழ்குவதை கண்டுள்ளார். அவர்களை காப்பாற்றுவதற்காக அவர் குளத்தில் குதித்த போது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் 11 மற்றும் 12 வயதுடைய அந்த இரு சிறுவர்களும் எவ்வித ஆபத்துமின்றி காப்பாற்றப்பட்டுள்ளனர். சடலம் பிரேத பரிசோதனைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மிகுந்தலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கனடாவில் 2022ஆம் ஆண்டு இடம்பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்த தமிழ் குடும்பத்திற்கான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் குற்றமற்றவர் என நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து தற்போது அங்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. 2022 அக்டோபர் 12ஆம் தேதி மார்க்கம் வீதி எல்சன் வீதி சந்திப்பில் டிரெக்ட் மற்றும் கார் மோதியதில் ஒரு தாயும் அவரது இரு பிள்ளைகளும் உயிரிழந்தனர். பிள்ளைகள் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் தாயார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விபத்தில் பதீரனா புவனேந்திரன், நெலுக்ஷனா புவனேந்திரன் மற்றும் ஸ்ரீரதி சண்முகநாதன் ஆகியோர் உயிரிழந்தனர். சம்பவத்துடன் தொடர்புடைய வழக்கில் மில்டன் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு வழங்கியது. விபத்திற்கு காரணமான வாகன சாரதி அனுபவம் மிக்கவர் என்றும் அன்றைய காலநிலை காரணமாக ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை விபத்துக்கு காரணம் என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டது. அதேவேளை இந்த தீர்ப்பு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் திருப்தி அளிக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டது. இறுதியில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் குற்றமற்றவர் என விடுவிக்கப்பட்டதுடன் எந்தவித தண்டனையும் விதிக்கப்படவில்லை. இந்த தீர்ப்பு மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நீதிமன்ற வளாகம் முன்பாக மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வழக்கு தொடர்பாக முன்னதாக குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. இந்நிலையில் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளை இழந்த புவனேந்திரன் சமூக ஊடகங்கள் வழியாக நீதி கோரி மக்களை ஒன்றிணைய அழைப்பு விடுத்திருந்தார். அவரின் அழைப்பை தொடர்ந்து பெரும் திரளானோர் நேற்று நீதிமன்றம் முன்பு திரண்டிருந்தனர். மேலும் இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கனடிய நாடாளுமன்றத்தில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டொரண்டோவில் சில்லறை வர்த்தக நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பி ஸ்மார்ட் கிளாஸ் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்களின் லாக்இன் விவரங்கள் மற்றும் கடவு சொற்களை திருடி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை டொரண்டோ போலீசார் கைது செய்துள்ளனர். போலீசார் அளித்த தகவலின்படி இந்த மோசடிகள் செப்டம்பர் 2025 மற்றும் பிப்ரவரி 2026க்கு இடையில் டொரண்டோ பெரும்பாக பகுதி முழுவதிலும் உள்ள பல்வேறு சில்லறை விற்பனை நிலையங்களில் நடந்துள்ளன. மோசடி கும்பலை சேர்ந்தவர்கள் ஸ்மார்ட் கிளாஸ் மற்றும் மொபைல் போன்கள் உள்ளிட்ட AI தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தியும் ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பியும் அவர்களின் லாக்இன் விவரங்கள் மற்றும் கடவு சொற்களை திருடியுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். திருடப்பட்ட இந்த விவரங்களை பயன்படுத்தி அவர்கள் கடையின் கணனி அமைப்புகளை அணுகி சுயசேவை கவுண்டர்கள் வழியாக கிஃப்ட் கார்டுகளில் போலியாக பணத்தை ஏமாற்றி மோசடி செய்துள்ளனர் என்று போலீசார் மேலும் விளக்கினர். இந்த மோசடி குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் CCTV கேமரா காட்சிகளை கொண்டு இந்த மோசடி கும்பலுடன் தொடர்புடைய 112 சம்பவங்கள் அடையாளம் காணப்பட்டன. இந்த மோசடியால் பல சில்லறை விற்பனை நிலையங்கள் கணிசமான நிதி இழப்பை சந்தித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.